தமிழ்நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. இந்த தேர்வை 4,46,411 பள்ளி மாணவர்கள், 4,40,465 பள்ளி மாணவிகள், 25,888 தனி தேர்வர்கள், 272 சிறைவாசிகள் என மொத்தம் 9,13,036 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குவதற்கு முன்பாக தேர்வு எழுதும் மாணவ செல்வங்களை சந்தித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாழ்த்து தெரிவித்தார். சென்னை திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுத தயாராக இருந்த மாணவ செல்வங்களை சந்தித்து பதற்றம் இல்லாமல் மன உறுதியோடும் மகிழ்ச்சியோடும் தேர்வினை எதிர்கொள்ளுமாறு அவர் நம்பிக்கையூட்டினார். தன்னம்பிக்கையோடு எழுதுங்க. எந்த வகுப்பறையில் உட்காந்து நீங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டீங்களோ அதே வகுப்பறையில் அடுத்த மேக்ஸிமம் அங்கே தான் அமர்ந்து நீங்களும் உங்களுடைய தேர்வு எழுதப் போகிறீர்கள். உங்களோட நண்பர்களோடு தான் அமர்ந்து நீங்கள் தேர்வு எழுதப் போகின்றீர்கள். அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது போல் இது இன்னொரு தேர்வு, அவ்வளோதான். இது இன்னொரு கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மனப்பான்மையோடு தான் நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர. இதேபோல் விஜயந்தா மேல்நிலைப் பள்ளியில், கோவில் பதாகை அரசு மேல்நிலைப் பள்ளி, கொள்ளுமேடு அரசு பள்ளி 55 மாணவ மாணவிகள், ஆரிக்கமேடு அரசு பள்ளி 76 மாணவ மாணவிகள், நரேந்திரப்பள்ளி 11 மாணவ மாணவிகள், விஜயந்தா மேல்நிலைப் பள்ளியில் 116 மாணவர்களும் 57 மாணவிகளும் மொத்தம் 173 மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வை விஜயந்தா மேல்நிலைப் பள்ளி எழுதுகின்றனர். பள்ளி மாணவ மாணவிகள் மன உறுதியோடும் படித்த படிப்பினை மறவாமல் புத்துணர்ச்சியுடன் மகிழ்ச்சியோடும் தேர்வினை எதிர்கொள்ள வைகறை பூக்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 12,741 பேர் தேர்வு எழுதுகின்றனர். மாணவ மாணவிகள் தேர்வு மையங்களின் அருகில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்த பின் தேர்வு எழுத சென்றனர். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த தேர்வினை 6,184 மாணவர்கள், 6,202 மாணவிகள் மற்றும் 355 தனி தேர்வர்கள் என மொத்தம் 12,741 பேர் மாவட்டம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 52 தேர்வு மையங்களில் எழுதுகின்றனர். இதற்காக காலை 8:45 மணிக்கே தேர்வு மையங்களுக்கு வந்த மாணவ மாணவிகள் தேர்வு மையங்களின் அருகில் அமைந்துள்ள கோவில்களில் பேனா, பென்சில் உள்ளிட்ட தங்களது எழுது பொருட்களை வைத்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற பிரார்த்தனை நடத்திவிட்டு பின்னர் தேர்வு எழுத சென்றனர்.